அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது புரிகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது யாரது யார் நீ அவளை தப்பா புரிஞ்சுக்கிடுக்கா. அவ கடைக்கு வந்த கஷ்டம் எல்லாம் கிடையாது, உன்னை கவுக்க வந்த என் சக்காலத்தி. போடு போடு அப்படி போடு சுவாதி. சுவாதி அமிர்தா எவ்வளவு தைரியம் தான் ஏன் சுவாதி நீ அடிப்ப? அவ மட்டும் ஏன் அமிர்தாவை அடிக்கலாமா? படிச்சிருக்கவன் தானே, அறிவு இருக்கா இல்லையா? பொண்ணுங்களுக்குள்ள பொண்ணுங்க சண்டை போட்டா அது அவங்களே சால்வ் பண்ணிட்டு போயிட போறாங்க. இதுக்கு இடையில ஆம்பளை நீ எதுக்கு கை நீட்டுற? அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு என் அமிர்தா முன்னாடி வேற எதுவும் பெருசா தெரியல. என் அமிர்தாவை யாராவது அடிச்சா நானும் திருப்பி அடிக்கதான் செய்வேன். என் சுவாத்திய தொட்டப்பவே உன் கைய சுக்கா உடைச்சிருப்பேன். இன்னும் நீ கொஞ்ச நேரம் இங்க இருந்தா வச்சுக்கோ, அப்புறம் நான் கொலைகாரன மாறிடுவேன். கிளம்பு. அமிர்தா இவனா ஒரு ஆளுன்னு இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர? அதான் மேடம் கூப்பிடுறாங்களே, போக வேண்டியதானே? ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க, அவ கொடுக்கா நீ? ஆமா, இவ்வளவு நேரம் இந்த இடத்துல நீ இல்லையே, திடீர்னு எப்படி வந்த? அவ கூட வந்தியா இல்லாட்டி அவனுக்கே தெரியாம நீ அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? இவன் வேற கரெக்டா கேட்டுட்டானே, இவ வேற முறைக்கிறா. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? அது நான் இந்த வழியா அது வளர்றத வச்சே தெரியுது நீ திருட்டுத்தனமா தான் வந்திருக்கேன்னு. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. உன் முடிய பார்த்தாலே தெரியுது நீ அந்த பொண்ணு பின்னாடி எதுக்கோ குள்ளநரி மதியே சுத்திட்டு அலையிற. ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. விடு, அதெல்லாம் உங்க பாடு, நீங்க பாத்துக்கோங்க. இந்த பாருடா, இன்னொரு வாட்டை என் கடை பக்கம் ஒண்ணு பார்த்தேன்னு வச்சுக்கோ, பொழந்து கட்டிருவேன் சொல்லிட்டேன். கிளம்பு. அமிர்தா ஆஹா, அடுத்து நம்மளதான் முளைக்கிறான். நம்ம பங்குக்கு சுவாத்தி நாலு திட்டுனாதான் நம்மள சும்மா விடுவான், இல்லாட்டி நம்மளையும் வச்சு செஞ்சிருவான். சுருட்ட, இவ்வளவு பெரிய எரும மாடு மாதிரி இருக்கியே, உனக்கு அறிவு இருக்கா? சரி சொல்லு, இப்ப எதுக்கு கடைக்கு வந்த? நான் தான் சொன்னேன்ல, அம்மா உன்கிட்ட 500 ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னவ, அதான் வந்தேன். அம்மா உன்கிட்ட 500 ரூபாய் கேட்டிருந்தா நீ வீட்டுல இருந்தே எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. என்கிட்ட தான் போன்ல காசு இருந்துச்சுல, நான் உனக்கு ஜிபே பண்ணிருக்க போறேன். அதுக்குன்னு இப்படியா புது துணியை ஒடுத்துட்டு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு வருது? ஏய், சும்மா ஆல்வினுக்காக சும்மா லொல்லல, அதெல்லாம் கண்டுக்காத. இல்ல சதீஷ், அடுத்தது அதுக்கு தான் வேற ஆல்வின். ஆமா, உனக்கு இந்த மாதிரி பேட் ஹாபிட்ல யார் சொல்லி கொடுத்தா? நான் உன்னை நல்லா தானே வளர்த்தேன். எடுத்தோடனே ஒருத்தவங்க மேல கை வைக்கணும்ன்றது, இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? நீ தானே எனக்கு சின்ன வயசுல சொல்லி தந்தா, யாராச்சும் அடிச்சா அழக்கூடாது, திருப்பி நம்ம அடிச்சிடணும். நீ இல்ல உனக்கு கோவம் வந்தா கூட ஒரு அடி அடிச்சிரு நீ. அததான் நான் இப்ப பண்ணினேன். நான் தான் சொல்லி கொடுத்தேன்னா, எத்தனையோ நல்ல விஷயம் கூட தான் நான் சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் மறந்துட்டு எது கெட்ட விஷயமோ அதை மட்டும் அந்த சுட்ட மண்டக்குள்ள சரியா ஞாபகம் வச்சிருக்கா. என்னல நீ அவகாத கிடைக்கிற, என்ன விஷயம்? அதுக்கு எப்படி கோவம் வந்துட்டு பத்தியா கை நீட்டுற அளவுக்கு? அதான் 4 நல்ல விஷயத்த அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்படி அட்வைஸ் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நிறுத்து. பாரு சுவாதி, சொல்லு ஐவின். சாரிலாம் ஒரு சைடு இருக்கட்டும் சுவாதி. முந்தி நீ சின்ன பிள்ளை, உன் அண்ணனை பாக்குறதுக்காக நம்ம கடை பக்கம் அடிக்கடி வந்த. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்படி கடைக்கு முன்னாடி வந்து பேசுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் தப்பு. இது 4 பேர் பார்த்தாங்கன்னா ஒன்னதான் ஒரு மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கும் சொல்லு? நான் கடைக்கு வரக்கூடாதா? நீ நம்ம கடைக்கு வரக்கூடாதுன்னா நான் சொல்ல மாட்டேன். நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, நான் சொல்லவும் கூடாது. ஆனா நீ இப்ப சின்ன பிள்ளை கிடையாது. நீயாவே நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. புரியுது, நான் கிளம்புறேன். நீ தனியாலாம் ஒன்னும் போக வேண்டாம் சுவாதி. அப்பனா என்ன நீ பைக்ல கொண்டு வீட்ல விட போறியா? சதீஷ், சுவாதி கொண்டு வீட்டுல விட்டு வா.
என்னது இவளையா? இவ விட்டா ஊரையே வித்துருவா. அதான் ஆட்டிக்கிட்டு வந்தால, ஆட்டிக்கிட்டே போட்டோம், அவளுக்கு போக தெரியும். இல்ல சுவாதி தனியெல்லாம் போக வேண்டாம். நம்ம கிட்ட இப்ப அடி வாங்கினவன் அவன் வீட்டுக்கு போயிட்டானா இல்ல எங்கேயாவது நிக்கிறானா தெரியல. நீ சுவாதியை கொண்டு நீயே வீட்டுல விட்டு வா. அவனால சுவாதிக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால நீயே கொண்டு விட்டு வால போ. ஒரு நிமிஷத்துலயே நல்லா அந்த மெக்கானிக் ஷாப்ப சண்டை கடையாக்கிட்டா. வா சுருட்ட. ஆல்வின், நான் உனக்காக காலையில கேசரி செஞ்சேன் தெரியுமா? அது கரைஞ்சி போச்சு. சதீஷ் கிட்ட சொன்னேன், உன்கிட்ட சொன்னானா? சொன்னான். அதான் அதனால நைட்டு ராத்திரி போய் உனக்கு மறுபடியும் கேசரி கிண்டு நான் சதீஷுகிட்ட வீட்டுக்கு கொடுத்து விடட்டா? போமா போ. நான் வர்றேன் ஆல்வின். ஏ சுருட்ட, வலிஞ்சது போதும் வா. சுவாதி இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறா. அவளை நம்மளால திட்டவும் முடியல. ஆனா சுவாதி அந்த பொண்ணை தள்ளி விட்டு கூடாது. அந்த பொண்ணு பாவம். வாசல்ல அவனோட பைக்கையும் காணும், சப்பலும் இல்ல. அப்ப அவன் வீட்டுல இல்ல போல இருக்கு. ஆண்டி, ஆண்டி. ஆமா நேஹா, நான் அடுப்பங்கரையில தான் இருக்கேன். என்ன நேஹாமா, காத்து எங்க வீட்டு பக்கம் வீசுது? ஸ்வாதி வீட்டுல தனியா தானே இருக்கா? நீ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனாலே எனக்கு 1008 வேலை இருக்கு, பாட்டியை பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லுவ. இன்னைக்கு நீயாவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, அதிசயமால இருக்கு. மழை எங்க வீச போதோ? ஐயோ ஆண்டி, வெயில் மண்டிய பழக்கிற மாதிரி வெளியே அடிக்குது. மழை எப்படி வரும்? ஆமா, சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படி ரைமிங்கா சொன்னேன். சரி, என்ன மனைகா இந்த பக்கம்? அம்மாச்சி கிட்ட நீங்க சீனி கேட்டீங்களோ? அதான் போன மாசம் வாங்கின ரேஷன் கடை சீனியே எங்க வீட்டுல அப்படியே இருக்குதான். அதனால இந்த மாசம் வாங்கின சீனியை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாவ, அதான் கொண்டுட்டு வந்தேன். ஆமா நேஹா, நான் தான் உங்க பாட்டிட்டு கேட்டேன். எங்க வீட்டுல ரேஷன் கடையில வாங்குற சீனி பத்த மாட்டுது. அது போக கடையிலயும் வாங்க தான் செய்வேன், அதுவும் பத்த மாட்டுது. எங்க வீட்டுலதான் 2 குரங்கு குட்டி இருக்கே, அதுங்க காப்பியில சீனியை போட்டு திங்குமா இல்ல சீனியில காப்பியை போட்டு குடிக்குமானே தெரியல. எவ்வளவு சீனி வாங்கினாலும் பத்த மாட்டுது. அதான் உங்க பாட்டிட்டு கேட்டேன், தந்துருப்பாவளா இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு நிறைய சுகர் போட்டு குடிச்சாதான் பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு கம்மியா போட்டு குடிச்சா பிடிக்கும். எங்க அண்ணன்லாம் சுகர் அதிகமா போடவே வேண்டாம்னு சொல்லுவான். நானும் கொஞ்சம் தான் சேர்ப்பேன். எங்க ராதா தான் நிறைய சுகர் போட்டு காப்பி குடிப்பா. அப்புறம் அம்மாச்சி சுகர் எடுத்துக்கவே மாட்டாவ. அதனால எங்களுக்கு 1 மாசம் வாங்கினா 2 மாசம் தாராளமா ஓடும். ஏதாச்சும் ஸ்வீட் எதுவும் செஞ்சாதான் எக்ஸ்ட்ரா சீனி தேவைப்படும். அதான் வீட்டுல இருந்துச்சுல, அம்மாச்சி கொடுத்து விட்டாவ. ஆமா ஆமா, சுவாதி வீட்டுல இல்லையாண்டி? அந்த எரும மாடு சுவாத்தி தான் நானும் தேடிட்டு இருக்கேன். குழம்புக்கு பச்சை மிளகாய் இல்லடி, பச்சை மிளகாய் வாங்கிட்டு வா அப்படின்னு இந்த பக்கத்து கடைக்கு தான் அனுப்பிவிட்டேன். போறா 1 மணி நேரம் ஆயிட்டு, குழம்பே வத்தி போச்சு. இன்னும் அந்த எரும மாடை காணும். வர வழியில அவ ஃப்ரெண்டு யாரையாச்சும் பாத்துருப்பாண்டி, அதான் பேசிக்கிட்டு இருப்பாளா இருக்கும். இதுக்குன்னு வாங்கின பொருளை வீட்டுல வந்து கொடுக்காம கையிலேயே வச்சுட்டு பேசிட்டு இருக்க போறா. அதை கொடுத்துட்டு போய் தொலைய வேண்டியதானே. சரி ஆண்டி, நாங்க இந்த ஜீனியை பிடிங்க. நான் வேணா போற வழியில சுவாதி எங்கேயாச்சும் நின்னா சீக்கிரம் வீட்டுக்கு போ, அம்மா தேடுறாங்கன்னு சொல்றேன். ஏமா நேஹா, கொஞ்சம் நில்லு. என்னண்டி? நான் மீன் குழம்பு தாம வைக்கிறேன். உங்க அம்மாச்சி மீன் குழம்புனா விரும்பி சாப்பிடுவாங்களா? கொஞ்ச நேரம் இருமா. குழம்பு கொதிச்சுட்டு அதுல தேங்காய் போட்டுட்டு தாளிச்சு ஊத்திட்டு உனக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்தாரேம்மா, இரு. வேண்டாண்டி, நான் காலையிலே புளிக்குழம்பு வச்சுட்டேன். அம்மாச்சியும் சாப்பிட்டுட்டவ. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க வேற வேகமா வைக்கணும். நீங்க பொறுமையாவே வைங்க. நான் கிளம்புறேன்டி. இதுல என்னமா சிரமம் இருக்கு? உங்க பாட்டி புளி குழம்பு சாப்பிட்டு போறாவ. தோ ரெடி ஆயிட்டு. அத்தை மீன் குழம்பு சூப்பரா வைப்பேன், நீ எடுத்துட்டு போ. ஆண்டி. என்னம்மா? எனக்கு இப்படி சும்மாவே நிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க குழம்பு வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கமா நீ. எங்க வீட்டுல ஒரு கழுதை இருக்கே, இந்த சுவாதி கிறுக்கி. அம்மாக்கு கை வலிக்குது, நீ கொஞ்சம் சின்ன சின்ன வேலையை நீ செய்யினா அவ தெரிச்சே ஓடிடுவாம்மா. ஆண்டி, அவ இன்னும் குழந்தை மாதிரி விளையாட்டுத்தனமா தானே இருக்கா, போக போக கத்துக்கும் ஆண்டி. எங்க கத்துக்கு போறா பாரு, கல்யாண வயசே வந்துட்டு. நாளைக்கு போற இடத்துல ஒரு வேலையும் செய்யாம இருந்தா என்ன பிள்ளைய வெளுத்து வச்சிருப்பாங்க, என்ன தானமா புடிச்சு திட்டுவாங்க. ஆண்டி, நீங்க ஏன் அவளை நினைச்சு இப்பவுமே கஷ்டப்படுறீங்க? ஒருவேளை சுவாதி போற வீட்டுல அவளை தங்க மாதிரி பாத்துக்கிட்டாங்கன்னா பாத்துக்கிடுவாங்க ஆண்டி. சரி, ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்கண்ணா, 5 நிமிஷத்துல வேகமா செஞ்சு முடிச்சிருக்கேன். நீ சொன்னதே போதுமா, அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். நீ உங்க வீட்லயும் இப்பதான் வேலை முடிச்சிட்டு வந்திருப்ப, இங்கேயும் வேலை போட்டு கஷ்டப்படாதம்மா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. இதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்ல ஆண்டி. இந்த கடத்துல பாத்திரத்துல நான் கழுவி எடுத்துட்டேன். நீங்க குழம்பு வைக்கிறதுக்குள்ள பாத்திரம் விளக்கு புரியா? ஐயோ வேண்டாமா,
சொன்னாலும் கேட்க மாட்ற, எதையாவது செய்யறேன்னு சொல்ற. துவைச்சு காய போட்ட துணியெல்லாம் அள்ளி கட்டில போட்டிருக்கம்மா. அத வேணா மடி, இதெல்லாம் உன்னை செய்ய சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் என்ன பண்ண, நீ கேக்குறிய, அதனாலதான் சொல்றேன். மடிச்சு தெரியாமா? துணி தானே மடிக்கணும், அது 5 நிமிஷத்துல மடிச்சிருவேன். வேற எதுவும் வேலை இருந்தா கூட தயங்காம சொல்லுங்க. வேற வேலைலாம் எதுவுமே இல்லம்மா, எல்லாமே அத்தை பண்ணிட்டேன். நீ இந்த ஒரு வேலை மட்டும் செஞ்சா போதுமா? ஆண்டி, எந்த கட்டில துணி கிடக்கு? இங்க எங்கேயும் காணோம். அதீஸ் ரூம் இருக்குல்ல, அந்த கட்டில தாமா இருக்கு துணி. இதுதான் அவ ரூம்போ, நல்லாதான் வச்சிருக்கான். போட்டோ பாறான், ஸ்டைல போஸ் வேற, மூஞ்ச பாறான். ஏமா நேஹா, பாத்துட்டியா? பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஆண்டி. சரிம்மா, நல்ல பிள்ளை, வேலையெல்லாம் கேட்டு கேட்டு செய்யறா. ஹால்வின் உன் தங்கச்சிய நல்லா வளர்த்துருக்கான். நம்ம வீட்டுல தான் 2 இருக்கே, 2 ஒண்ணுத்துக்கும் ஆகாது. குரங்கு குரங்கு, இப்ப நான் உன் வீட்டுல உன் ரூம்ல உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இப்ப இங்க இல்ல. நீ மட்டும் இப்ப இங்க இருந்தா என்ன பண்ணுவியோ எனக்கே சொல்ல தெரியல. இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அண்ணன் கடையில வண்டிய கலத்தி மாட்டிக்கிட்டு இருப்பான். அமிர்தா, அமிர்தா, என்னையே அடிச்ச? பேசாதடா, நீ எதுக்கு அந்த பொண்ணு அடிச்ச? இவ்வளவு தைரியம் இருந்தா அவ உன்னை கீழே பிடிச்சி தள்ளுற, நீ கீழே விழுந்திருந்தா? இருந்தாலும் விழுந்துட்டு போறேன், உனக்கு என்ன? அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. யாராச்சும் அவன் மேல கை வச்சா கொன்னுருவேன். அது ஏன்னா என்னால சொல்ல முடியாது அமிர்தா, அது அப்படித்தான். இப்ப ஏன் அடிக்கிற? அது வந்து நான் போன் பண்ணப்போ நீ வெளியே போறேன்னு சொன்னல. சரி, நான் வெளியே போறேன்னு சொன்னேன். ஆனா இங்க தான் வாயி, நான் உன்கிட்ட சொல்லலையே. கரெக்ட்டா எப்படி அங்க வந்தா? அது வந்து நீ தானே அமிர்தா வெளியே போறேன்னு சொன்ன. அதான் நீ ஒருவேளை ஹபி வீட்டுக்கு போயிருப்பியோன்னு நான் அங்க போனேன். அங்க அவ வரலன்னா, அதான் வந்துட்டு இருக்கப்போ. நான் ஹபி வீட்டுக்கு போறேன்னு உன்கிட்ட சொல்லலையே. நீ என்ன தேடி தலையறா? அது வந்து பேசாத அருண். அவன் பேசுற வார்த்தை எல்லாம் எப்படி இருந்துச்சு? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பே அசிங்கமா. என்ன பண்ணி வச்சிருக்க? சாரி அமிர்தா. உன்னை எவ்வளவு நல்லவன் நினைச்சேன். ஆனா நீ என்ன ஃபாலோ பண்ணி தலையறியா? ஐயோ இல்ல அமிர்தா, ஏன் இப்படிலாம் பேசுற? நான் எதுக்கு ஒன்னும் ஃபாலோ பண்ண போறேன்? போய் சொல்லாத, திரும்ப திரும்ப போய் சொல்லாத. நீ என்ன சாதாரணமா பாத்திருந்தா எதுக்கு அமிர்தா அங்க நிக்க? நீ உடனே என் பக்கத்துல வந்திருப்பிய. ஆனா நீ ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு பிரச்சனை உங்க மத்தியில தானே முன்னாடி வந்தா. அப்ப நீ என்ன ஃபாலோ தானே பண்ற? ஐயோ இல்ல அமிர்தா, அந்த கிறுக்கன் தான் என்னென்னமோ சொன்னா. அதெல்லாம் நீ மனசுல வச்சுதானே என்ன இப்படி கேவலமா நினைக்கிற? விடு, நான் எதுவும் நினைக்கல. ஆனா நீ ஒரு தடவை என் பின்னாடி எங்கேயாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வரத பாத்துன்னு வச்சுக்கோ அருண், நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் அமிர்தா இப்பெல்லாம் என்ன ரொம்ப அவாய்ட் பண்ற? நீ என்ன அவாய்ட் பண்றதுனால தானே நீ எங்க போயிருக்க நான் பார்த்து உன் பின்னாடி தேடி வரேன். பாரு அருண், எனக்கு உன் மேல கோபம் இல்ல. ஆனா அடுத்தவங்க தப்பா சொல்ற அளவுக்கு நீ நடந்துக்கிட்டே இருந்தா எனக்கு வருத்தமா இருக்கு. சரி, நான் உன்னை அவாய்ட் பண்ணலாம் இல்ல. இனி என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசலாம், சரியா? அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன பார்க்கணும் அடிக்கடி நீ போன்லாம் பண்ணாத. நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். சரி, நான் கிளம்புறேன். அமிர்தா, என்ன நீ தப்பா நினைக்கிறியோ? நான் கிளம்புறேன் அருண், பாய். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா நான் இங்க இருந்ததே அமிர்தாவுக்கு தெரிஞ்சிருக்காது. அருண், நீயாவே போய் சொதப்பிட்டியடா. அமிர்தா மட்டும் என்ன தப்பா நினைச்சிருந்தா என் பிளானே சொதப்பிடுமே. சரி, ஏண்டா அருண் ஏன் அவசரப்பட்டா? அம்மா, இப்பதான் இவனை நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டானா? இது என் பிரம்மையா இல்ல உண்மையாவே வந்துட்டானா? அம்மா, ஏன் இப்படி கத்துறா? நீ கத்துறது பக்கத்து ஊர் வர கேட்கும் போல இருக்கு. எதுக்கு இப்படி கத்திட்டு வர? இவளை எதுக்குமா கடைக்கு அனுப்புன? ஏல, என்னால ஒண்ணுக்கும் ஓடி ஓடி போய் கடைக்கு வாங்க முடியுமா? கால் வலிக்கல, அதான் இவளை போய் கடையில வாங்கிட்டு வான்னு அனுப்புனேன். ஆமா, இவளை எங்க பார்த்தா? நீங்க 2 பேரும் எப்படி வந்தீங்க? என்னது எங்க பாத்தியா? ஏம்மா, உனக்கு காசு வேணும்னா நான் காலைல கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட காசு கேளு, நான் தந்துட்டு போவேன்ல. காசு வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வான்னு மெக்கானிக் கடை பக்கம் இவளை அனுப்பாதமா. இன்னொரு தடவை அவ அங்க வந்தா கொண்டு போடுவேன் சொல்லிட்டேன். உன் கடைக்கு காசு வாங்கிட்டு வந்து நான் அனுப்புனேனா? இல்ல லூஸ் எதுவும் முடிச்சு போச்சா?
நான் பக்கத்து கடையில போய் மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் வாங்கிட்டு வானில இவளை அனுப்புனேன். பச்சை மிளகாய் வாங்குறதுக்கு இவ்வளவு அனுப்புனியா? அம்மா பச்சை மிளகாய் வாங்கிட்டு வரச்சுட்டு தான் பக்கத்து கடைக்கு அனுப்புனா. நான் தான் ஆழ்வீனை பார்க்கணும்னு அங்க வந்தேன். ஏய் சுருட்டா, அம்மா இவ எங்க வந்தா என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? என்ன பண்ணா அவன் பொண்ணு, நீ என்கிட்ட 500 ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னு அவ அங்க வந்து சும்மா இல்லாம அங்க சர்வீஸ்க்கு வந்த ஒரு பொண்ணுகிட்ட சண்டை போட்டு மெக்கானிக் கடை சண்டை கடை ஆக்கிட்டாமா. அங்க கடந்து ஆழ்வின் திட்டிட்டு கிடக்கா இவ எதுக்கு போய் சொல்லிட்டு அங்க வரணும்? எருமை, பச்சை மிளகாய் வாங்க போனவளை காணோம் நான் தேடிட்டு இருக்கேன். நீ போய் நான் சொன்னதை இவட்ட 500 ரூபாய் கேட்டிருக்கா ஆட்டையை போடுறதுக்கு. அதுவும் வம்புழுத்திருக்கா. உன்னெல்லாம் காலை முறிக்கணும். நீ அவன்கிட்ட போய் காசு கேட்டா? அம்மா நான் கடைக்கு போய்கிட்டு இருந்தேன். அங்க ஒரு ஐஸ் கடைக்காரர் இருந்தாரு. அவரு சாக்கோபார் 40 ரூபாய் சொன்னாரு. எனக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சா, நீ கேட்ட தரமுண்டா. அதான் அண்ணன்கிட்ட போய் 500 ரூபாய் ஆட்டையை போட்டு சாக்கோபார் வாங்கிட்டீங்களான்னு அண்ணன்கிட்ட போய் காசு கேட்டேன். அது அங்க பிரச்சனை. மூஞ்ச பாரு, இந்த மூஞ்சிக்கு ஐஸ்கிரீம் தான் ஒரு கேடு. இந்த பாருங்கம்மா, இவகிட்ட சொல்லி வச்சிருங்க சொல்லிட்டேன். இன்னொரு தடவை தேவையில்லாம கடை பக்கம் வந்தா அப்புறம் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். நானே இவ தோலை வச்சு தொங்க விட்டுருவேன் சொல்லிட்டேன். சரிப்பா, சண்டை போடாத, நான் அவட்ட சொல்றேன். ஆமா சுவாதி, பச்சை மிளகாய் வாங்க போனல, பச்சை மிளகாய் எங்க? பச்சை மிளகாவா? ஐயோ சண்டை போட்டல, அங்க சிந்திட்டுமா? ஏல சதீஷ், அவளை கொல்லல. ஒரு பச்சை மிளகாய் ஒழுங்கா கொண்டு வந்து சேர்க்க தெரியல. ஆளு மூஞ்சியம் போறான். அடியா 2. ஏ சுருட்ட, உன்னை அடிக்க சொல்லி அம்மாவே பர்மிஷன் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நான் உன்னை அடிச்சு உன் மண்டையை பொழக்கிறானா இல்லையான்னு பாரு. சதீஷ் அடிக்காதல, அப்புறம் அண்ணனோட பார்க்க மாட்டேன். இந்த கடக்கு பாரு கர்ச்சிட்டி, அதுக்கு மூஞ்சில அடிச்சு விடுவேன். அடி பார்க்கலாம். இன்னைக்கு நீயா நானா ஒரு கை பாத்துருவோமே. நமக்கிட்டலாம் காதல் கமலஹாசன் சார் மாதிரி காதல் வசனமா டைலாக் பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா இங்க சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுறான்.